இப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இதேமாரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முதல்ல கொஞ்சோண்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு புளி, வெங்காயம், ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன், 3 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டு அதை வதக்கிட்டேன். கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிட்டு, அது கூட நான் ஒரு கட்டு புதினா எடுத்துருக்கேன். ஒரு கட்டு புதினானா நல்லா கையால் பெரிய அளவாக 2 கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். அது கூட லேசாக வதங்கினோன்னே கொத்தமல்லி ஒரு 2 பிடி போட்டிருக்கேன். கொத்தமல்லி கம்மியாக தான் போடணும், இல்லைன்னா அது இந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் அதிகமாகிடும். அதனால் அது 2யும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டேன். வதக்கிட்டு இப்போ நான் எல்லாத்தையும் ஆறினோன்னே மிக்சியில் எடுத்து போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த பேஸ்ட் எடுத்து வச்சுட்டு இப்போ கடாயில் மறுபடியும் நான் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். ஃபுல்லாகவும் நெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். இப்போ நான் நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ அது கூட நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம், அது நம்ம ஆப்ஷனல் தான், நம்ம இஷ்டம், எது வேணாலும் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா முந்திரி கூட போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கணுன்னு பொரிஞ்சோடனே அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். பேஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு போடுறேன். இப்போ நான் முருங்கைக்கீரை உப்பு தான் போட்டிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் உப்பு போட்டுங்க. நான் வீட்டிலே தயார் பண்ண முருங்கைக்கீரை உப்பு போட்டிருக்கேன். அதையும் போட்டு இந்த பேஸ்ட்டை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். எடுத்து வச்சுட்டு அடுத்தது சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன். பொல பொலன்னு உதிரியாக ஆற வச்சுருக்கேன். இப்போ அந்த சாதத்தை அந்த கடாயில் உள்ள பேஸ்ட்டில் போட்டு பெரட்டி எடுக்க வேண்டியது தான். எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக சாதம் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். குழைய விடாமல் வடிக்கணும், அதுக்கு உதிரியாக வடித்தா தான் நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்களும் இதேமாரியே செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இப்போ புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூட ஏதோ வறுவல் ஏதாவது வச்சு தொட்டு சாப்பிட்லாம். வறுவல் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, பை பை, தேங்க்யூ.